அடைப்புன்னு பாருங்க, மார்பில் அடைப்பு மாதிரி இருந்தால் மாரடைப்பு அழுத்தமாக இருக்கும். சில பேருக்கு ஹார்ட் பேர்ன் மாதிரி எரிச்ச மாதிரி இருக்கும். அந்த வலி கைக்கு பரவும், சுண்ட விரலுக்கு கூட பரவலாம், முதுகுக்கு பரவலாம், ஷோல்டருக்கு எல்லாம் நினச்சிப்பாங்க. அது நர்வ் பெயின், சர்விக்கல் ஸ்பான்லோசிஸோ, நியூராலஜிக்கோ, கேஸ் ட்ரபிளோ, ஹார்ட் பெயினோ, ஆர்த்ரைட்டிஸ் இன்னும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அந்த வலி ஒன்று வந்த உடனே அவங்களுக்கு மூச்சை தர கொஞ்சம் வரும், டக்குன்னு வேர்க்கலாம், படபடப்பு இருக்கலாம், சோர்வாகலாம். உடனே நீங்கள் அனைவரும் பாருங்களேன், 108ன்றது நம்ம கோடு. 108 இந்த ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் 15 மினிட்ஸில் வந்துடும். ஸோ முதலுதவியாக என்ன செய்யணும்னு சொல்கிறீங்கள, அனைவர் வீட்டில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் வச்சுக்கணும். இந்த 325 மில்லிகிராம் ஆஸ்பிரினை தண்ணீர் போட்டு குடித்து விட்டால் அந்த கிளாட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த கிளாட்டை 20 மினிட்ஸில் அந்த ஆஸ்பிரின் அதை கரைச்சி எடுத்துரும். ஸோ ஆஸ்பிரின் போகிறதுக்கு பண்ணிடலாம். சில சமயம் இந்த ஆஸ்பிரினோட நீங்கள் முடிந்தால் அட்வாஸ்டாட்டின்றது 80 மில்லிகிராம், அதோட குழப்பிடகிரன்ற ஒரு மாத்திரை 150 மில்லிகிராம். இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எக்கோஸ்பிரின், ஆஸ்பிரின் 325 மில்லிகிராம் ஒன்று போட்டாவே உங்களுக்கு 90% அந்த கிளாட்டை கரைச்சிடும். இன்னும் டாக்டர் நீங்களே முதலுதவியாக வச்சு இதான் பண்ணணும். ஒரே ரிக்வஸ்ட்டு, வலி வருது, சந்தேகமாக இருக்குது, போட்டுக்கிட்டீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, ஹார்ட் அட்டாக் வரலன்னா அதனால இந்த 3 மருந்து சாப்பிட்டதுனால தவறில்லை. ஆனால் எப்போ நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணீங்களோ நீங்களே உங்கள் சைக்கிளோ பைக்கோ காரோ நீங்கள் ஓட்டிகிட்டு போகக்கூடாது. போட்டிட்டு போனீங்கன்னா அந்த எமோஷனில் போய் சேரத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் டென்ஷனாக இருக்குது தப்புன்னு சொன்னேன். டென்ஷன் ஸ்மோக் பண்ணால் வச்சுக்கோ, அது ரத்த குழாய் கீரல் இல்லை, அந்த ஸ்மோக்கிங்கில் இருக்கிற நிக்கோட்டின், டென்ஷனுக்கு அட்ரினலைன், அந்த கீரல் டக்குன்னு அதிகமாகிடும். கிளாட் நிக்கோட்டின் சீக்கிரம் பண்ணிடும். இது ரத்த குழாயில் இப்போ இதயத்துக்கு போகிற ரத்த குழாய்னா ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம், மூளைக்கு போகிற ரத்த குழாய்னா பிரெயின் அட்டாக், ஸ்ட்ரோக் வரும். இது கிட்னி அட்டாக், லிவர் அட்டாக், எந்த ஆர்கன்லையும் போய் இதை உண்டு பண்ணிவிடும். ஸோ ஸ்மோக்கிங், ஆக்டிவ் ஸ்மோக்கிங் இல்லை, பேசிவ் ஸ்மோக்கிங் மச் மோர் டேஞ்சரஸ். ஒருத்தர் சொல்கிறேன் 40 சிகரெட் பிடிக்கிறேன்னு சொக்கலைங்க சார், நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன்னுவான். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு நான் உயிரோடே இருக்க மாட்டான். ஸ்மோக்கிங் மாத்திரம் என்ன ஞாபகம் வச்சுக்கப்பான், அப்ரப்டாக டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். ஒருத்தர் சொல்லலாம் சார் நீங்கள் சிகரெட் பிடிக்கல விட்டுட்டேன் சார், அவங்க ஒய்ஃப் இப்போ பீடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டுனாரு. சிகரெட்டோ பீடியோ சிகாரோ எந்த ஈவன் இன்க்ளூடிங் அந்த புகையில் போட்டுக்கிறாங்களே, அதில் இருக்கிற புகையில் இருக்கிற நிக்கோட்டின் அது டாக்ஸிக் கேன்சர்லாம் கூட உண்டு பண்ணிடும். ஸோ புகையிலை எந்த பாதித்திலும் பகை என்று நினைத்து வாழ வேண்டும், அதை ஞாபகம் வைத்துக்கொள். இந்த ட்ரிங்க்ஸும் அவ்வளோ தான் கெடுதல். மாடரேட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடாது. மதுவை ஒரு மருந்தாக பயன்படுத்தவே முடியாது. ரெண்டுமே தவிர்க்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறதில்ல, மது அருந்துவதில்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்குதுன்ட்டு. நான் முதல்ல சொன்னேன்ல, நீ மகிழ்ச்சி என்றால் என்டார்ஃபின் சுரக்கிறதில்ல, அந்த என்டார்ஃபினோட மகிழ்ச்சி மார்ஃபினோட 10 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, மகிழ்ச்சி நிலையில் உன்னை நீ எடுத்து செல்ல வேண்டும், அதான் முக்கியமானது தம்பி. கோவிட்னால் ஹார்ட் அட்டாக்கா, கோவிட் வேக்சினால் வந்ததா? இப்போ விவேக் என் நண்பர் போட்டோன்னு அடுத்த நாள் இறந்துட்டார். கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் கோவிட்னால் நிறைய உயிரிழப்பு வந்ததில்லை. உயிரிழப்பை பார்த்தோன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ் வருதில்லை, வேலை போயிடுச்சில்ல, பணம் போயிடுச்சில்ல, பெரிய பெரிய பணக்காரங்கள் மாலு, சினிமா தேட்டர், எல்லாம் நடத்துகளை வந்துட்டாங்களே, அது ஸ்ட்ரெஸ் தானே. அது என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆனால் ரத்த குழாய் கீரல் வருதில்லை, அதிலே கிளாட்டாகி இறக்குன்றாங்க தவிர வைரஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. முன்னு சொல்கிறேன் பாருங்கள், உலக அளவில் மாரடைப்பால் இறப்பவர்களை விட கோவிட்னால் இறந்தவர்களை விட மாரடைப்பு வந்துவிடுமோ, கோவிட் வந்தால் இறந்துருமோ, அந்த இறக்கின்ற சதவிகிதம் அதிகம் வியாதியை விட. ஸோ அனைத்தும் நம்ம கேர்ஃபுல்லாக வேக்சினில் ஒரு இன்றியமையாத அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. என்ன நீ நான் உயிரோடு இறந்துருக்க மாட்டோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது.